ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைல் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டு இது மாதிரி வேக வச்சுட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அது கூட ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 2 சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்போடு இந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஒரு கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு அப்போல்லாம் அம்மியில் அரைச்சி இது மாதிரி தான் ஊற்றுவோம். இப்போ நான் மிக்சியில் அரைக்கிறேன். அதுக்கு 4 வத்தல், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு தேங்காய், இதெல்லாம் நம்ம இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் பருப்பு கூட போட்டு வேக வச்சுட்டேன். அந்த நாளில் அம்மியில் அரைக்கும் போது மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றுவோம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா பருப்பு கூட வேக போட்டுறேன். நான் இதெல்லாம் பருப்பு வேக வச்சது காட்டலை, ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன். இப்போ இதில் காய் சேர்த்துருக்கேன். இது ஒரு கொதிக்கும் போது நம்ம இந்த மசாலாவை அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து இதில் கலந்துக்கலாம். நம்ம மாங்காய் போட்டோம்னா புளி ஊற்ற தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த நாள்லலாம் மிக்ஸி இருக்காது. கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் அம்மியில் அரைச்சி பருப்பு குழம்பு வைப்பாங்க. நான் அது மாதிரி இன்றைக்கி வச்சு காமிக்கிறேன். இதை நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போது கொதித்து பச்சை வாசனை போனோடனே தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் இந்த பருப்பு குழம்பு. இப்போ பருப்பு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு குழம்பை தாளிச்சாச்சு. கிராமத்து ஸ்டைல் பருப்பு குழம்பை எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயசில் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் மிக்சிலாம் கிடையாது. அம்மியில் இது மாதிரி அரைச்சி இது மாதிரி தான் பருப்பு குழம்பு வைப்போம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.